நான் உன்னை நல்லூர் அம்மன் கோயில்ல பார்த்தேன். நீ உன்னுடைய கல்யாண பத்திரிகையை கொடுத்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின. சாமி, எனக்கும் அம்பிகா அம்மா அவங்க பையனுக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி தான் நீங்க இப்ப அவங்க கிட்ட சொன்னீங்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத ரகசியமாதான் இப்ப வரைக்கும் இருக்கு சாமி. நீங்க அவருக்கு செய்யணும்னு சொன்ன அந்த பூஜைய நான் அவருக்காக வேண்டிக்கிட்டு செய்யறேன் சாமி. நீங்க தான் அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு விவரமா சொல்லணும். அவரு நல்லா இருக்கணும். அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சாமி. இந்த உலகத்துல எந்த விஷயமும் காரண காரியம் இல்லாம நடக்கிறது இல்ல. எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இருக்கிற தொடர்புலதான் இந்த பிரபஞ்சமே எங்ககிட்ட இருக்கு. உனக்குள்ள இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் சரியான நேரத்துல தேவையான பதில் கிடைக்கும். நீ இப்ப இந்த பரிகாரத்தை உன் கணவனுக்காக பண்றது விதி. அதுதான் இனி நடக்க போகுது. நீ விரதத்தை தொடங்குற நாள்ல இருந்து 18 நாட்கள் ஒரு நாள் இடைவெளி விடாம இந்த பூஜையை நீ செய்யணும். அந்த பூஜை நடக்கிற அத்தனை நாளும் நீ உன் தாலிக்கு சொந்தமானவனை விட்டு விலகாம இருக்கணும். என்ன இது சாமி இப்படி சொல்றாரு? நான் எப்படி அவரு கண்ணில் படாம பூஜை முடியற வரைக்கும் அந்த வீட்டுல இருக்க முடியும்? ஆனா வேற வழியும் இல்ல. என்ன பண்றது? சரிங்க சாமி. மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு, அம்மா தாயே, என் தாலியையும் அதுக்கு சொந்தமானவனையும் காப்பாத்தி கூடுன்னு அந்த அம்மனுகிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டு 18 நாளும் அந்த அம்மனுக்கு தினமும் குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை உன் தாலியிலையும் உன் கணவனுடைய நெத்தியிலையும் வைக்கணும். உன்னால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை அந்த அம்மனுக்கு நெய்வேத்தியமா படைச்சி அதை அவனுக்கும் கொடுத்து மிச்சத்தை நீயும் சாப்பிடணும். அதை ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உன் கணவனுடைய உயிருக்கு இருக்கிற ஆபத்து தானா விலகி போயிடும். மாமா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜோஷியரை பாத்துட்டலமா? பார்த்த மாமா. ஆனா அவரு திருவுக்கு இருக்கிற உயிர் கண்டம் இன்னும் போகல. அதனால திரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு அவனுக்காக குங்கும பூஜை பண்ணா இந்த கண்டம் நீங்கிடும்னு சொல்றாரு. திரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா? திருவுக்கு இன்னைக்கு தானே ஸ்ரீயோட நிச்சயமே நடந்திருக்கு. அம்பிகா, புரியுற மாதிரி சொல்லு. எனக்கும் அவர் சொன்ன விஷயம் புரியாமதான் நான் இப்ப உங்க முன்னாடி குழப்பத்தோட நிக்கிறேன். இவ என்ன சொல்ல வரா? ஏன் அம்பிகா, சொல்ல வந்த விஷயத்தை நேரடியா சொல்லி உனக்கு பழக்கமே இல்லையா? காஞ்சனா, அவ ஏதோ சொல்ல வரா, பேச விடு. அம்பிகா, நீ என்னன்னு சொல்லுமா? நம்ம திருவுக்கு ஜாதகப்படி ஏற்கனவே அக்னி சாட்சியா கல்யாணம் நடந்துருச்சுன்னு ஜோசியர் சொல்றாரு மாமா. அம்பிகா, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்னங்க, நம்ம திருவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவனை பெத்த அம்மா இவளே இப்படி அபாண்டமா பொய் சொல்லலாமா? கடவுளே,
இந்த கொடுமையை நான் எங்கன்னு போய் சொல்லுவேன்? ஐயோ அத்தை, நான் எதுக்காக இந்த விஷயத்துல போய் சொல்லணும்? நினைச்சேன். ஆரம்பத்துல இருந்தே உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதனால இந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லி என் பொண்ணுக்கும் திருவுக்கும் நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தத்தை நிறுத்த பாக்குறியா? தேவையில்லாம குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி பிரச்சனை பண்ண பாக்குறேன்னு நல்லா தெரியுது. காஞ்சனா, என்ன பேசுற? யாராவது இப்படி யோசிப்பாங்களா? அண்ணே, நடந்து போன எந்த விஷயத்தையும் பத்தி நம்ம இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப நான் அவருக்காக இந்த பூஜைய 18 நாள் யாருக்கும் தெரியாம பண்ணியே ஆகணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். மகா, திருவுயிரை காப்பாத்த நீ சொல்றதை எதை வேணா செய்ய தயாரா இருக்கமா? நான் என்ன செய்யணும் மகா? பதினெட்டு நாட்கள் ஒரு நாள் இடைவெளி விடாம இந்த பூஜையை நீ செய்யணும். மகா, நீ இந்த பூஜையை பண்ண போறியா மகா? டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல, நான் இன்னைக்கே பூஜை ஆரம்பிச்சாகணும். நான் வீட்டுக்கு போய் முத நாள் பூஜைய முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி மகா. மகா, திருவுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அப்படி எதுவும் தப்பா நடக்க நான் விட மாட்டேன்னு. நான் கிளம்புறேன்.